ஹலோ கைஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்க சரத்குமார். இப்போ நான் எதை ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிஓஎஸ்பி பேங்க் ஆப் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் நம்பர் ஃபுல்லாக ஆட் பண்ணி நேமு, அதுக்கப்புறம் பிரான்ச், ஐஎஃப்சி கோடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஸோ நம்மளுக்கு எப்பயுமே சிம்பிளான ஒரு மெத்தட் தானே தேவை. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம எப்படி இங்கே பேனோவில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதே மாதிரி ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிபேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அது எப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் பே நவுன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி இந்தியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களோட யூபிஐ ஐடி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ₹500 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா இல்லை ₹1000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட யூபிஐ ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் $10 மேலே தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ $10 போட்டு